ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஏகே கிச்சன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். பாவ் பாஜி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்ரு, க்ரீன் பீஸு, பாவ் பாஜி மசாலா, கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர், உப்பு, கேரட்டு, வெங்காயம், கேப்சிகம். அடுத்தது வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு லைட்டாக வேக வச்சு தான் எடுத்துருக்கேன். க்ரீன் பீஸும் போட்டுக்கலாம். கேரட்டு, கேப்சிகம், தக்காளி. இப்போ வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. அடுத்தது வெஜிடபிள்ஸை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துக்கணும், காய்கறியே தெரியக்கூடாது. அடுத்தது கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வசங்கிடுச்சு. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும். அடுத்தது கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூனு. சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டால் போதும். பாவ் பாஜி மசாலா 3 ஸ்பூனு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியில் தேவையான அளவு போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் பாவ் பாஜி ரெடி ஆகிடும். இப்போ கேஸை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாவ் ரெடி பண்ணுறதுக்காக. அடுத்தது பாவ் ரெடி பண்ணிக்கலாம். பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.